சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும், சன் டிவி நிறுவனமாக இருக்கட்டும், அது யாருடைய நிறுவனங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திமுக குடும்பத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயை வைத்து அவங்க சில படங்கள் தயாரித்து பல கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, விஜய் எந்த படம் நடித்தாலும் அந்த படம் பூஜை போடுறதுக்கு முன்னாலேயே அந்த படத்தினுடைய சேட்டலைட் உரிமையை அவங்க வாங்கிடுவாங்க. இதுதான் காலங்காலமாக நடக்கிற விஷயம். அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் படம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இவங்க அந்த படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸை வாங்க ஆர்வம் காட்டவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, திமுக மேலிடத்தினுடைய உத்தரவு என்னன்னா, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, நமக்கு எதிராக கத்தி வீசிக்கிட்டு இருக்காரு, இந்த நேரத்தில் அவர் படத்தை வாங்கி உங்கள் சேனலில் போட்டால் அது அவருக்கு பெரிய ப்ளஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் அவங்க ஒதுங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, தேர்தல் வரைக்கும் விஜய் நடித்த எந்த படத்தையும் நீங்கள் ஒளிபரப்பக்கூடாது, விஜய் நடித்த படத்தினுடைய பாடல் காட்சிகளை ஒளிபரப்பக்கூடாதுன்னு அந்த திமுக மேலிடம் சன் குடும்பத்துக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்ததா ஒரு தகவல் இருக்கு. நியோமேட்டின் ஹேர் குரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.